பாட்டி, மிஸ், எல்லாரும் என்னதான் தேடுறீங்களா? ஆமா மாலா, உனக்கு என்ன ஆச்சு? அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததால ஆஸ்பத்திரியில இருக்காங்க, வான்னு பைக்ல கூட்டிட்டு போனான் வேலு. நம்ம ஊர் கடைசியில இருக்கிற இந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்லிட்டு பழடைஞ்ச கோயிலுக்கு எதுக்கு கூட்டிக்கிட்டு போனா? நானும் அதைத்தான் கேட்டேன். அதுக்கு வா வா, அம்மா நல்லா இருக்கிறதுக்கு சாமி கிட்ட வேண்டிட்டு போலான்னு சொன்னான். தப்பு செய்யற தருதலைக்கு சாமி ஒரு சாக்கு. அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உடம்புல கண்ட கண்ட இடத்துல தொட்டான். அடப்பாவி! அப்பதான் அவன் என்ன பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு தெரிஞ்சுது. அப்ப பார்த்து பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில வேலை விட்டு நிறைய பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து வேலு ஒளிஞ்சான். அந்த நேரத்துல தான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். குழந்தைகளாகிய உங்களை இது போல யாராவது தப்பா தொட்டா நோ கோ டெல்லுங்கிற மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரமா? மிஸ், மந்திரம் போட்டா ஏதாவது மாயாஜாலம் நடக்குமா? மந்திரத்தால எதுவும் நடக்காது. நான் சொல்ல வந்தது உங்களை பாதுகாத்துக்க சரியான வழி. அதத்தான் மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது என்ன வழி? தொடுதல்ல பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல்னு 2 இருக்கு. நம்முடைய அவசியம் கருதி நம்மள சில பேர் தொடுவாங்க, நாமும் சில பேரை தொடுவோம். ஆமா ஆமா, தைலம் தடவை எங்க அம்மா என் நெத்திய தொடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் சோதிச்சு பார்க்க ஊசி போட நம்ம உடம்ப தொடுவாரு. விளையாடும் போது நாங்க ஒருத்தர் தொடுவோம். இதெல்லாம் பாதுகாப்பான தொடுதல். தேவையில்லாம தப்பான எண்ணத்தோட நம்மள யார் தொட்டாலும் அது பாதுகாப்பற்ற தொடுதல். பாதுகாப்பற்ற தொடுதல்ல யாரு ஈடுபட்டாலும் உடனே நோன்னு சத்தமா சொல்லணும். அதாவது வேண்டான்னு சொல்லணும். உடனே அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடணும். அதான் கோ. நடந்தத உடனே நம்பிக்கைக்கு உரியவங்க கிட்ட சொல்லணும். அதான் டெல். ஓஹோ, இதுதான் நோ கோ டெல்லுங்கிற மந்திரமா?